பார்த்தீர்களா பிள்ளைகளே, ஊமையாகவும் உடனாகவும் இருந்த உதத்தியனை கவி பாட வைத்து சத்தியவிரதன் எனும் பெரும் புலவனாக்கினாள் அன்னை பராசக்தி. ஆஹா, அம்பிகையை வணங்கினால் கல்வி, செல்வம், வீரம் அனைத்தையும் தருவாள் என்பதற்கு தாங்கள் சொல்லும் கதைகளே உதாரணமாகும். சரியாக சொன்னீர்கள். அதனால் தான் அபிராமி பட்டர் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் அபிராமியின் கடைக்கண்களே என்று பாடினார். ஆஹா, பராசக்தியின் பெருமைகளுக்கு அளவே இல்லை. ஊமையை பண்டிதனாக்கியதில் வியப்பே இல்லை. இதற்கே இப்படி சொல்கிறீர்களே. ஜடிலன் என்ற சிறு பிள்ளைக்காக பரமாத்மா கண்ணன் செய்த அற்புதத்தை கேட்டால் என்ன சொல்வீர்கள்? சுமார் 2 நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த வரலாறு தான் இது. சின்னஞ்சிறு கிராமத்தில் கிருஷ்ணபக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைதான் ஜடிலன். ஜடிலா, அம்மா, கிருஷ்ணனை நன்றாக கும்பிட்டுக்கொள். கீதாச்சாரியனான அந்த பகவான் தான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பெரிய பண்டிதனாக்க வேண்டும். நீ இன்று முதல் குருகுலத்திற்கு சென்று படிக்க வேண்டும், தெரியுமல்லவா? நான் கண்டிப்பாக குருகுலத்திற்கு போக வேண்டுமாமா? ஏன் அப்படி கேட்கிறாய்? நான் தான் நீ சொல்லி தந்தபடி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேனே. ஜடிலா, நீ படித்தது வெறும் எழுத்துக்கள் மட்டும்தான். எழுத்துக்களை கொண்டு வார்த்தைகளை உருவாக்குவது எப்படி, வார்த்தைகளை கொண்டு வாக்கியங்களை உருவாக்குவது எப்படி என்று எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் நீயே கற்றுக்கொடுமா? அப்படியல்ல கண்ணே, 10 பிள்ளைகளோடு சேர்ந்து படித்தால்தான் உனக்கும் படிப்பு வரும். குருகுலத்தில் கல்வி கற்றால்தான் ஒரு சபையில் சொல்லிக் கொள்ள பெருமையாக இருக்கும். அங்கே என்னை போல் நிறைய பேர் வந்து படிப்பார்களா அம்மா? ஆமாம் கண்ணே, நம் குடும்ப நிலையை பார்த்தால் நான் உன்னை அங்கு சேர்ப்பது நம் தகுதிக்கு மீறிய செயல்தான். இருந்தாலும் நீ கல்வியில் சிறந்தவனாக வேண்டுமென்றால் அங்கே படிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். சரி, வா போகலாம். தினமும் இந்த பாதையில் தான் நான் போக வேண்டுமா? ஆமாம், பக்கத்து கிராமத்தில் தானே குருகுலம் இருக்கிறது. சீக்கிரம் போக வேண்டுமானால் இந்த பாதையில் தான் போக வேண்டும். நேரமாகிவிட்டது, வா போகலாம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வாமா சாரதா, இவன்தான் உன் பிள்ளையா? ஆமாம் சுவாமி. இது பல செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் கல்வி கற்கும் இடம். உன் தந்தையார் சொன்னார் என்பதற்காகத்தான் நான் உன் பிள்ளையை இங்கே சேர்த்துக் கொள்கிறேன். நீ இவனை ஒரு நாள் கூட தவறாமல் உரிய நேரத்திற்கு அனுப்பி வைத்துவிட வேண்டும். அப்படியே செய்கிறேன் சுவாமி. குழந்தாய், இங்கே வா. உன் பெயர் என்னப்பா? ஜடிலன். உன் தாயார் பெயர் தெரியுமா? ஓ, தெரியுமே, சாரதா. தந்தையார் பெயர்? மாதவன். பலே பலே, கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பளிச்சென்று பதில் சொல்கிறானே, கெட்டிக்கார பிள்ளைதான். எழுத்துக்கள் எல்லாம் கற்றுத் தந்திருக்கிறாயா? ஆமாம். அது போதும், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏழை வீட்டு பிள்ளை என்பதால் என் பிள்ளையை
மற்ற பிள்ளைகள் கேலி செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது எனக்கு தெரியாதா? என் நண்பனின் பேரனை அவமதிக்கும்படி விட்டுவிடுவேனா? தைரியமாக போய் வா. புறப்படு. ஜெட்டிலா, குருகுலத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் உன்னிடம் பேசினார்களா? நன்றாக பேசினார்கள் அம்மா. குருநாதர் பாடம் சொல்லி தந்தாரா? என்னென்ன எழுத்து உனக்கு தெரியும் என்றார். எல்லாவற்றையும் மணலில் எழுதி காட்டினேன். என்ன சொன்னார்? நீ ரொம்ப கெட்டிக்கார பிள்ளை என்றார். அப்படி சொல். நேற்று குருநாதர் என்னிடம் சொன்னதை கேட்டாயல்லவா? ஒரு நாள் கூட தவறாமல் நேரத்தோடு சென்று விட வேண்டும். எனக்கு அந்த குருகுலம் மிகவும் பிடித்திருக்கிறது அம்மா. அதனால் தவறாமல் போய் வருகிறேன். அதுதான் சரி. சரி, புறப்படு. நீயும் புறப்படும்மா. எங்கே? என்னை குருகுலத்திற்கு கொண்டு போய் விட வேண்டாமா? கண்ணே, தினமும் நான் உன்னோடு வருவதென்றால் முடிகிற காரியமா? நானும் வயலுக்கு போக வேண்டும் அல்லவா? அதனால் நீ தனியாக போவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். ஆ, என்ன ஜெடிலா? அந்த தோப்பில் போவதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது அம்மா. அங்கே என்னப்பா பயம்? தினமும் நிறைய பேர் அந்த பாதையில் போய் வருகிறார்களே. ஆனால் நான் போகும்போது யாரும் வருவதில்லையே அம்மா. நீ வந்து விட்டு விடுமா? ஜெடிலா, நான் வேலைக்கு போகாவிட்டால் நம் குடும்பத்திற்கு போதுமான வருமானம் இருக்காது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வாமா. ஜெடிலா, நான் ஒன்று சொன்னால் கேட்பாயா? ம், இதோ இங்கே இருப்பது யார்? கிருஷ்ணன் சுவாமி. உனக்கு ரொம்ப பயமாக இருந்தால் கிருஷ்ணண்ணா இங்கே வா என்று கூப்பிடு, அவன் வருவான். நிஜமாகவா அம்மா? ஆமாம் கண்ணே, நம் குடும்பம் வழி வழியாக அவனைத்தான் வழிபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பக்திக்கு அடையாளமாக அவன் உனக்கு வழித்துணையாக வருவான். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்று கீதையில் அவன் உறுதியாக சொல்லியிருக்கிறான். கூப்பிட்டால் கிருஷ்ணன் அண்ணா வருவான் அம்மா? வருவானப்பா. அப்படியானால் சரி, நான் குருகுலத்திற்கு போய் வருகிறேன். போய் வா கண்ணே. கண்ணா, குழந்தைக்கு தைரியமூட்ட நீ துணை வருவாய் என்று கூறிவிட்டேன். நீதானப்பா உடனிருந்து காக்க வேண்டும். கிருஷ்ணண்ணா, எனக்கு பயமாக இருக்கிறது. கிருஷ்ணண்ணா, கிருஷ்ணண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. துணைக்கு வாயே. உன்னை கூப்பிட்டால் நீ வருவாய் என சொன்னார்களே அம்மா. சீக்கிரம் வாயே. உன்னை விட்டா எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? கிருஷ்ணண்ணா, கிருஷ்ணண்ணா, பயமாக இருக்கிறது. சீக்கிரம் வாயே. கிருஷ்ணண்ணா, 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 எனக்கு துணையாக வாயே. கிருஷ்ணண்ணா, 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 சீக்கிரம் வா. யாரு? நான் தான் என்றால் நீ யாரை கூப்பிட்டாயோ அவன்தான். ஐ கிருஷ்ணன் அண்ணா, வந்து விட்டாயா? நீதான் பார்க்கிறாயே, நானே தான் வந்திருக்கிறேன். குருகுலம் போகும் வரை துணையாக வருவாயா? உனக்கு எதுவரை பயம்? இதை தாண்டும் வரை பயம். அப்புறமாக நானே போய் விடுவேன். அப்படியானால் தோப்பை தாண்டும் வரை நான் துணையாக வருகிறேன். நீ பயப்பட தேவையில்லை. திரும்பி வரும்போது? அப்போதும் வருகிறேன். நாளைக்கும் வருகிறேன். தினமும் வர வேண்டும். நிச்சயமாக தினமும் வருவேன். அப்படியானால் சரி. சரி, வா போகலாம். கிருஷ்ணண்ணா, நீ நிறைய கதை சொல்வாயாம், பாட்டு பாடுவாயாம், புல்லாங்குழல் கூட வாசிப்பாயாம். அம்மா சொல்லி இருக்கிறாள். நீ எனக்காக அதெல்லாம் செய்வாயா? உனக்கு துணை வருவதோடு இதெல்லாம் வேறு செய்ய வேண்டுமா? செய்கிறேன். என்ன செய்யட்டும்? புல்லாங்குழல் வாசியே.
சரி. சரி சரி, வா போகலாம். கிருஷ்ணண்ணா, ஏன் நின்று விட்டாய்? நமக்குள்ளே தோப்பு வரை வருவதாகத்தானே பேச்சு? ஆமாம். இதோடு தோப்பு முடிந்தது. அதோ பார், ஊர் வந்து விட்டது. அடடா, ஏன் இந்த தோப்பு அதற்குள்ளே முடிந்து விட்டது? உனக்கு குருகுலத்திற்கு போக நேரமாகிறது. சீக்கிரம் போ. கிருஷ்ணண்ணா, நான் திரும்பி வரும்போது நீயும் வருவாய் அல்லவா? நிச்சயமாக வருவேன். உன் அம்மாவின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதே. நான் திரும்பி வர நேரம் உனக்கு எப்படி தெரியும்? அனைத்தையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். தகுந்த நேரத்திற்கு வருவேன். நீ போய் வா. அப்படியானால் சரி, வருகிறேன் கிருஷ்ணண்ணா. கண்ணே, வந்து விட்டாயா? உன்னை பார்க்கும் வரை எனக்கு நிம்மதியே இல்லை. ஏனம்மா? பயந்து கொண்டே போனாயே, வழியில் ஏதும் நேர்ந்து விடக் கூடாதே என்றுதான். எனக்கு என்னம்மா பயம்? அதான் கிருஷ்ணண்ணா கூட வந்தானே. என்னடா சொல்கிறாய்? ஆமாமா, நான் பாதி வழியில் பயந்து போய் கிருஷ்ணண்ணா கிருஷ்ணண்ணா என்று கூப்பிட்டேன். கிருஷ்ணண்ணா வந்து, நான் இருக்கும் போது நீ பயப்பட தேவையில்லை என்று கூறி அழைத்து போனான். திரும்பி வரும்போது தோப்பில் எனக்காக காத்திருந்தான். என்னடா கண்ணா சொல்கிறாய்? உண்மையிலேயே கிருஷ்ணன் வந்தானா? ஏனம்மா இப்படி கேட்கிறாய்? அதான் கிருஷ்ணண்ணா சொன்னானே, உன் அம்மாவின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று. அம்மா அம்மா, கிருஷ்ணண்ணா அழகாக புல்லாங்குழல் வாசித்தான், பாட்டு கூட பாடினான். அப்புறம் அவன் ஒரு கதை சொன்னான். அது கூட அவனுடைய கதையாம். ஆயர்பாடியில் இருந்த போது. கிருஷ்ணா, ஜெடிலா, இந்த கிருஷ்ணனை தானே நீ பார்த்தாய்? ஆமாம்மா. கிருஷ்ணா, கிருஷ்ணா, அரிதுக்கும் அரிதான நீ எளிமைக்கும் எளிதாக என் மகனுக்கு துணை வந்தாயா? இந்த ஏழை தாயின் வேண்டுகோளை நிறைவேற்ற நீ என் மகனுக்கு காவலனாகிவிட்டாயா? பாண்டவருக்கு தூதுவனாகவும் பார்த்தனுக்கு சாரதியாகவும் சென்ற பரம்பொருள் அல்லவா நீ? உன் கருணையே கருணை. சரி, இதை பற்றி குருகுலத்தில் யாரிடமாவது சொன்னாயா? இல்லை அம்மா. இனிமேலும் சொல்லக்கூடாது. கிருஷ்ணண்ணா உன்னோடு துணைக்கு வருவது, அவனோடு நீ பேசுவது, எதை பற்றியும் என்னை தவிர வேறு எவரிடமும் சொல்லக்கூடாது. சரி அம்மா. கிருஷ்ணா, இன்று போல் என்றும் என் பிள்ளைக்கு துணை இருந்து காப்பாற்றி அருள வேண்டும்.
பிள்ளைகளே, நாளை கிருஷ்ண ஜெயந்தி. பரமாத்மா கண்ணன் இந்த பூமியில் அவதரித்த புனிதமான நாள். அதை நாம் நமது குருகுலத்திலும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். நீங்கள் அதை பற்றி யோசியுங்கள். நான் சென்று சிறிது நீர் அருந்து விட்டு வருகிறேன். கேசவா, நீதான் சட்டாம் பிள்ளை, நீ சொல், என்ன செய்யலாம்? குருநாதர் இல்லத்தில் இருக்கும் கிருஷ்ண விக்கிரகத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். அதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நாமே வாங்கி வர வேண்டும். அது வழக்கம் போல் செய்வதுதானே. வேறு என்ன செய்யலாம்? நான் ஒன்று சொல்கிறேன், அதன்படி செய்கிறீர்களா? முதலில் என்னவென்று சொல். செய்வதா வேண்டாமா என்று பிறகு தீர்மானிக்கலாம். குருநாதர் யார்? பரமாத்மா கண்ணன், கீதாச்சாரியன் என்பது போல் அவர் நமக்கு ஆசிரியர். அந்த கண்ணன் பெயரால் கிருஷ்ணார்ப்பணம் என்று நம் குருநாதரிடம் எதை தந்தாலும் அது கிருஷ்ணருக்கே சேரும். அதனால் நம்மால் இயன்ற சிறந்த பொருள்களை அந்த நல்ல நாளில் அவருக்கு காணிக்கையாக தரலாமே. ஆஹா, அருமையான யோசனை. சாதாரண நாட்களில் நாம் எதை தந்தாலும் அவர் மறுத்து விடுவார். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணார்ப்பணம் என்று தந்தால் அவரால் மறுக்கவே முடியாது. நான் வைர நகை கொண்டு வருகிறேன். நான் தங்க காப்பு கொண்டு வருகிறேன். நான் தங்க நகை கொண்டு வருகிறேன். நான் வெள்ளிக்குடம் கொண்டு வருகிறேன். ஜடிலா, எல்லோரும் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, நீ என்ன கொண்டு வரப் போகிறாய்? டேய், அவன் பாவண்டா, ஏழையாம், விட்டு விடுங்களடா. ஜெடிலா, ஒரு மண்சட்டியாவது கொண்டு வருவாயா? பிள்ளைகளே, கிருஷ்ண ஜெயந்தியை எப்படி கொண்டாடுவதென்று ஏதேனும் யோசித்தீர்களா? நாங்கள் ஒன்று யோசித்திருக்கிறோம். அது என்ன? அது நாளைய தினமே தாங்கள் நேரில் கண்டு ஆசியை வழங்குங்கள். ஓ, அப்படியா? அப்படியே ஆகட்டும். அம்மா, குருகுலத்தில் எல்லோரும் என்னை கிண்டல் செய்தார்கள் அம்மா. எனக்கு வெட்கமாக இருந்ததம்மா. ஒரு சட்டியாவது கொண்டு வருவாயா என்று கேட்டார்கள் அம்மா. இதையும் உன் கண்ணனிடமே கேள், அவனே ஏதாவது உனக்கு கொடுப்பான்.